இது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் எல்லோருமே அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி, யாருமே தமிழ்நாட்டை சாராதவர்கள். தமிழ்நாடு எல்லாமே செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பிறந்தால் அவர்கள் தமிழர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? கலைஞருடைய பையன் ஸ்டாலின் போது அவர் அரசியலில் தானாகவே அறிமுகப்படுத்தப்பட்டார், தானாகவே அந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டார், தானாகவே வந்து விட்டார். அடுத்தது உதயநிதி வராரு. அப்போ இவருக்கு எந்த இதுவுமே பின்பலமும் தேவையில்லை. ஏன்னா பேக்ரவுண்டு அடுத்தடுத்து இது வர்றாங்க. அவர் நல்லது செஞ்சதுனால வந்தாரா? இல்லை, அந்த குடும்பத்தில் சார்ந்தவராக இருந்ததுனால் அறிமுகப்படுத்தப்பட்டார், விளம்பரப்படுத்தப்பட்டார், வாய்ப்புகள் அவருக்கு வந்தது. எத்தனை பேருக்கு வாய்ப்பு இது மாதிரி தமிழனுக்கு கிடைச்சது? யாருக்குமே இல்லையே. பல பணக்காரர்களை தமிழ்நாடு தோற்க வைத்திருக்கிறது. 2014 எலெக்ஷனில் மத்திய சென்னை இதில் வந்து பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் தோற்று போகிறார். தயாநிதி மாறன் கிட்ட இல்லாத பணமா? ஜெகத் ரட்சகன் தோற்று போகிறார். ஜெகத் ரட்சகன் கிட்ட இல்லாத பணமா? இருக்கிற 27,000 கோடியை ஸ்ரீலங்காவில் கொண்டு போய் முதலீடு பண்ணுறார். அப்போ பணக்காரர்கள் அப்படின்ற விஷயமோ இல்லை டிஎம்கே ஏடிஎம்கேன்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர்களுக்கு முன்னாடி வந்து தோற்றுல போகுது. இந்த பொறுப்பாளர்கள் எல்லாரும் தமிழ் பூமியை சார்ந்தவர்களா, தமிழ் மண்ணை சார்ந்தவர்களா, தமிழ் மொழியை சார்ந்தவர்களா, தமிழ் பூர்வக்குடி மக்களை சார்ந்தவர்களா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு நல்ல நபர் ஆட்சி செய்யணுன்றது தான் இருக்குமே தவிர அந்த ஒரு மொழி சார்ந்து ஒரு மதம் சார்ந்துன்றதுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்த முடியாதுல்ல. அப்படி பார்த்தா பாஜக வந்து பெரும்பான்மையாக இருக்கிறது இந்துக்கள் தான் இருக்காங்க. பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்காங்க, இந்துக்கள் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் நின்றுவாங்கல்ல. அப்போ பாஜகவோட வாதத்தை நம்ம மறைமுகமாக வலு சேர்க்கிற மாதிரி போய் நின்றுவோம். ஆயர் பேராயர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் போய் ஸ்டாலின் அண்ணன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நாங்கள் கிறிஸ்தவர்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டையும் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம்னா இது காமெடியாக தான் நான் பார்க்குறேன். எத்தனை கேத்தலிக் பிரீஸ்ட்டுங்க வந்தாங்க, எத்தனை கேத்தலிக் ஆயர்கள் வந்தாங்க? யாருமே இல்லையே. அப்போ எப்படி ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க? இது ஒரு மாயையே இல்லை ஒரு போலித்தனமான ஒரு அப்ரோச்சுன்னு நான் பார்க்குறேன். இதை நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது. அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த விஷயங்களையும் வந்து நாதஸ்நேயர்களுக்கு உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி இன்னைக்கு நம்ம சந்திக்க போற விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் சத்யசீலன், சமூக செயற்பாட்டாளர், MBA HR, MSW, கவுன்சிலிங் சைக்கோதெரப்பி எல்லாமே முடிச்சவர். மக்கள் நலன் சார்ந்த பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அரசியல் சார்ந்த ஒரு சில விஷயங்களை ஒரு பெரும்பகுதியான ஒரு மக்கள் சார்ந்த ஒரு முக்கியமான கோரிக்கைகளை நம்ம கிட்ட வைக்க போறாரு. லெட்ஸ் வெல்கம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். நீங்கள் சொன்னது மாதிரி ஃபாதர் சத்யசீலன் RC சர்ச் ஃபாதர் தான். நான் கடந்த பல ஆண்டுகளாக சமூக பணி செய்து கொண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் ஸ்டாலின், அண்ணன் திருமா, அண்ணன் வேல்முருகன் போன்ற கட்சி தலைவர்களோடு பல நாட்களாக பல வருடங்களாக பயணித்திருக்கிறேன் சமூக பணி நிமித்தமாக. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது மக்களை பிளவுபடுத்தி தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் நிமித்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரு வேதனை தான் எனக்கு இருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு பிரிக்கப்பட்டு பிளவுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று ஒரு வேதனை, சொல்ல முடியாத வேதனை இருக்கிறது. யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டு தேர்தல் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு தேர்தல், ஆமாம், தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த தமிழ்நாட்டு தேர்தல் என்று சொல்லுகின்ற பொழுது வாக்களிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தமிழர்களா? தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்கள் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள், தமிழ் பூர்வ குடியை பெற்றவர்களா என்றால் கேள்விக்குறி. அடுத்தது இந்த பதவியில் நிற்கிறாங்க இல்லையா, பொறுப்புக்கு நிற்கிறாங்க இல்லையா, கட்சி சார்பாக MLA வேட்பாளர்கள், பொறுப்பாளர்கள் என்று நான் சொல்லுகிறேன். மக்களை வளர்க்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள், வேட்பாளர்கள் அனைவருமே பொறுப்பாளர்கள். அந்த பொறுப்பாளர்கள் எல்லாரும் தமிழ் பூமியை சார்ந்தவர்களா, தமிழ் மண்ணை சார்ந்தவர்களா, தமிழ் மொழியை சார்ந்தவர்களா, தமிழ் பூர்வக்குடி மக்களை சார்ந்தவர்களா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னும் யோசித்து பாருங்கள். கர்நாடகாவில் போய் எத்தனை தமிழர்கள் வேட்பாளர்களாக நின்று ஜெயித்திருக்கிறார்கள்? கேரளா மாநிலத்தில் எத்தனை தமிழை சார்ந்த தமிழ் பேசக்கூடியவர்கள் வேட்பாளர்களாக நின்று ஜெயித்திருக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். அது அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் அதிக சொல்லக்கூடிய யாருமே தமிழ் சார்ந்த வேட்பாளர்கள் நின்றதாகவும் ஜெயித்ததாகவும் ஆட்சி செய்வதாகவும் பார்ப்பதில்லை. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த அவலமான நிலை இருக்கிறது. வெளியிலிருந்து வந்தவர்களை வாழ வைக்கக்கூடிய தமிழ் பூமி, தமிழ் மக்கள், தமிழ் இனம்
பிளவுபட்டு இருக்கிறார்கள், ஆட்சி செய்யப்படுகிறார்கள். ஆனால் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் பிறரால் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது வேதனையாக இருக்கிறது. இப்போ பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் என்று பிரித்திருக்கிறார்கள், இந்துக்கள் என்று பிரித்திருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் என்று பிரித்திருக்கிறார்கள், ஜெயின் பீப்புள் என்று பிரித்திருக்கிறார்கள், எல்லாரையும் பிரித்திருக்கிறார்கள். அடுத்தது ஒரு ஜாதியை அடிப்படையிலும் பிரித்துவிட்டு நம் மக்களை ஒன்று சேராமல் வைத்து கொண்டிருக்கிறார்கள். பிளவுபட்டால்தான் அவர்கள் ஆட்சி செய்ய முடியும் என்ற அந்த ராஜதந்திரத்தை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அப்போனா என்ன, ஒரு புதிய சிந்தனையை நான் கொடுக்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு புதிய சிந்தனை. எப்படி புதிய சிந்தனைனா, இன்னைக்கு நம்முடைய தொகுதியில் நிற்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் நிற்கிற வேட்பாளர் தமிழ் இனத்தை சார்ந்தவரா, தமிழ் மொழியை சார்ந்தவரா, தமிழ் பூர்வக்குடியை சார்ந்தவரா என்று யோசித்து பார்த்து அவருக்கு வாக்களிக்க வேண்டும். இப்போ எந்த கட்சியை கூட இருக்கலாம். இப்போ அண்ணன் ஸ்டாலின் நியமித்த ஒரு வேட்பாளராக இருக்கட்டும். அப்போ அந்த வேட்பாளர் தமிழ் மண்ணை சார்ந்தவரா, தமிழ் இனத்தை சார்ந்தவரா என்று பாருங்கள், யோசித்து பாருங்கள், அதுக்கு வாக்களியுங்கள். இல்லை அண்ணன் எடப்பாடியார் நியமிக்கின்ற நபர் தமிழ் மண்ணை சார்ந்தவர், தமிழ் இனத்தை சார்ந்தவர், வாக்களியுங்கள். ஏன்னா இது வெவ்வேறு வித கட்சியிலேருந்து இப்படி தான் நடக்கும். யோசித்து பார்க்கின்ற பொழுது இது புதிய சிந்தனை தான். இது தொடர்ச்சியா சீமான் அவர்கள் அதை பேசிக்கிட்டு வர்றாரு. தமிழ் குடிமக்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீட்டு தருவேன், தமிழர்கள் ஆள வேண்டும் அப்படின்ற விஷயங்களை தொடர்ச்சியா சீமான் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காருல்ல. அதுதான் பிரதர், நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த கட்சியை சார்ந்தவராக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், எந்த ஜாதியை சார்ந்தவராக இருக்கட்டும், அவர் தமிழ் இனத்தை சார்ந்தவர் என்றால் அவருக்கு வாக்களியுங்கள். வேறு இனத்தை சார்ந்தவர் என்றால் வாக்களிக்க வேண்டாம். காரணம், எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களை வாக்களிக்கின்ற பொழுது, அவர்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது, வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் என்றால் பிற்காலத்தில் இவர்கள் ஒன்று சேர்ந்தால் தமிழர்கள் ஆட்சி செய்வார்கள். இதுதான் என்னுடைய புதிய சிந்தனையாக மக்களுக்கு, நம்முடைய தமிழ் சமூகத்துக்கு நான் கொடுக்கிற, இளம் தலைமுறைக்கு கொடுக்கிற ஒரு புதிய சிந்தனையாக இருக்கும். பாருங்களேன், இப்போ அண்ணன் எடப்பாடியார் வந்து தமிழ் மண்ணை சார்ந்தவனா, அவருக்கு ஓட்டு போடுங்க. அவர் அமைச்சரவையில் இருக்க பல பேர் வந்து தமிழ், இப்ப எடப்பாடி அவர்களோட அமைச்சரவையில் இருக்க பல பேர் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்ற விஷயம். அப்படின்னா அவருக்கு போடாதீங்க. யார் தமிழ் இனத்தை சார்ந்தவர், தமிழர் என்று சொன்னால் அவருக்கு வாக்களியுங்கள். இப்ப அண்ணன் ராமதாஸ் தலைமையில, அன்புமணி தலைமையில யார் நின்னாலும் அவருக்கு வாக்களியுங்கள். எந்த கட்சியை சார்ந்தவராக இருக்கட்டும், எந்த ஜாதியை சார்ந்தவராக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், தமிழன் என்றால் அவருக்கு வாக்களியுங்கள். வேறு மொழியை சார்ந்தவர் என்றால் தமிழை சாராதவர்களை வாக்களிக்க வேண்டாம் என்று நான் கூறுகிறேன். காரணம், இது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தமிழனுக்குரிய வாக்குரிமையை தமிழனுக்கு தான் அளிக்க வேண்டுமே தவிர வேற்று இனத்தை சார்ந்தவருக்கு நம்ம அளிக்கக்கூடாது என்று நம்ம யோசிக்க வேண்டும். இளம் தலைமுறைகள் அதை யோசிக்க வேண்டும். இல்லை, ஆனால் காலகாலமாக அவங்க தமிழ்நாட்டை வாழாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம அந்த வாய்ப்புன்றது கொடுக்குன்ற ஒரு தேவை ஏற்படுது இல்லை? அது நம்ம செய்யலாம். இப்போ யாரும் வந்து கர்நாடகாலேருந்து திடீர்னு வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நான் இங்கே தேர்தல் நிற்கிறேன்னு சொல்ல போகிறதில்ல. யாரும் வெளிநாட்டிலேருந்து மேபி பீகார்லேயோ ஜார்க்கண்ட்லேயோ யூபியிலேருந்து வந்து இங்கே மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தலைவர்களாகவே எடுப்போமே, நிதிஷ்குமாரோ யோகி ஆதித்யநாதோ இல்லை முக்கியமான தலைவர்கள் பலர், இப்போ அமித்ஷாவோ யாரோ ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் நான் நின்று ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் யாரும் வந்து சொல்ல போகிறது கிடையாது. பெரும்பாலும் நிற்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க, பிறப்பால் இங்கேருந்து வந்தவங்க பல பேர் வந்து நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, அது சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல. இதுக்கு முன்னாடியும் பல பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சேராதவர்களும் பல பேர் வந்து தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்கல்ல. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மக்கள் செல்வாக்கு, தமிழர்கள் பெரும்பாலான தமிழர்களால் விரும்பப்பட்ட ஒருத்தர், திமுக அதிமுக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருத்தராக இருக்காரு. ஆனால் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. தமிழ் பேசுகிறவர்னு கேட்டால் தமிழ் பேசுகிறார், ஆனால் பிறப்பால் தமிழர்னு கேட்டால் தமிழர் கிடையாது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எடுத்துட்டிங்கன்னா பிறப்பால் தமிழரான்னு கேட்டால் பிறப்பால் தமிழர் கிடையாது. அப்போ இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் இருக்குல்ல. ஒரு தலைவர் நம்ம ஒரு மொழிக்குள்ள கொண்டு போய் நிறுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி வரும்ல. அதுதான் இப்போ என்னன்னா, இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் எல்லோருமே, அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி, யாருமே தமிழ்நாட்டை சாராதவர்கள். தமிழ்நாட்டுக்கு எல்லாமே செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பிறந்தால் அவர் தமிழர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? ஆனால் தமிழ்நாடு இப்போ கூகுள் பிச்சை அவர் வந்து அங்கே வந்து இருக்கிறாரு, அவர் பூர்வக்குடி தமிழன் என்று சொல்லுகிறார் இல்லையா? அதை மாதிரி அவரால் தமிழ்நாட்டுக்கு விளைந்த நன்மைகள் ஒரு விஷயம், நன்மைகள் நடக்கிறது.
லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவரால் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் பலனடைஞ்சாங்கன்னு கேட்டால், அவர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு படிக்கிறாங்கன்றதை தாண்டி அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ இல்லை எம்ஜிஆர் அவர்களோ கலைஞர் அவர்களோ தமிழ்நாட்டுக்குன்னு செஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்குல்ல. ஒரு தேர்தல் வரப்போ நம்ம சேவை சார்ந்த விஷயங்கள் தானே பார்க்க வேண்டும், பிறப்பு சார்ந்த விஷயங்களை பார்க்க தமிழ்நாட்டுக்குள்ள தானே நடக்குது. இதே அதர் ஸ்டேட்ல ஏன் நடக்க மாட்டேது? அதர் ஸ்டேட்ல எத்தனை தமிழன் போய் வேட்பாளராக நிற்கிறாங்க, ஆட்சி செய்கிறாங்க. இப்போ இது வந்தால் வாழ வைக்கும் தமிழ் பூமி அப்படின்னு சொல்கிறோம். வந்தவர்களை வாழ வைக்கின்ற இனம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மக்களுக்கு மட்டும்தான் அந்த இது நம்ம வந்து நல்லது செய்கிறாங்க, அதனால வந்து அவங்களுக்கு வாக்களிக்கும் அப்படி வேண்டாம். மூத்த மொழி, எல்லாத்துக்கும் அடிப்படையான மொழி நான் இனம்னு பார்க்கும்போது தமிழ் இனம். இதிலிருந்து பல இனங்கள் உருவாக்கப்பட்டது, பல மொழிகள் உருவாக்கப்பட்டது. அது அந்த வேறுபாடுகளை நான் சொல்ல வரவில்லை. தமிழன் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழனுக்கு முக்கியத்துவம் தாங்க, தமிழ்நாடு என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் தாங்க. தமிழ் மொழி, தமிழ் சட்டமன்ற தேர்தல் என்றால் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு. இன்னைக்கு பியூரா தமிழன் என்று சொல்லுகின்ற போது அண்ணன் அன்புமணி இருக்கிறாரு, அண்ணன் திருமா இருக்கிறாரு, அண்ணன் சீமான் இருக்கிறாரு. சொல்கிறேன், இதெல்லாம் சொல்கிறேன். இவங்கெல்லாம் என்னைக்கு வர போகிறாங்க தலைவர்களா? நான் வந்து ஒரு கட்சிக்காக நான் பேச வரல. மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கோ எடப்பாடி அவர்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ ஒரு பர்டிகுலரான ஒரு மொழிவாரி ஆளுங்க மட்டும் ஓட்டு போடுறது இல்லையா, எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட்டுதுன்னு ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. பணபலம் ஆள் பலத்தினால தான் இன்னைக்கு வந்து அரசியலில் வந்து களத்தில் இறங்குறாங்க. பணபலமும் ஆள் பலமும் இருந்ததுனால அரசியலில் வர்றாங்க. இன்னைக்கு சாதாரண ஒரு சாமானிய இனத்தை குடும்பத்தை சார்ந்த அரசியலில் வர முடியுமா? முடியாது. அப்போ டிஃபால்ட்டாக இப்போ கலைஞருடைய பையன் ஸ்டாலின் போது அவர் அரசியலில் தானாகவே அறிமுகப்படுத்தப்பட்டார், தானாகவே அந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டார், தானாகவே வந்து விட்டார். அடுத்தது உதயநிதி வராரு. அப்போ இவருக்கு எந்த இதுவுமே பின்பலமும் தேவையில்லை, ஏன்னா பேக்ரவுண்டு அடுத்தடுத்து இது வர்றாங்க. அவர் நல்லது செஞ்சதுனால வந்தாரா? இல்லை, அந்த குடும்பத்தில் சார்ந்தவராக இருந்ததுனால் அறிமுகப்படுத்தப்பட்டார், விளம்பரப்படுத்தப்பட்டார், வாய்ப்புகள் அவருக்கு வந்தது. எத்தனை பேருக்கு வாய்ப்பு இது மாதிரி தமிழனுக்கு கிடைச்சது? யாருக்குமே இல்லையே. வாய்ப்புகள் இருந்தால் கூட இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். திருமானனை ஏன் ஒரு அமைச்சராக உருவாக்கவில்லை? ஒரு வேற கட்சிக்காரர்ல என்னதான் இருந்தாலும் சேர்ந்து வரும்போது வேற கட்சிகளாக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு தமிழனுடைய கோரிக்கைன்றது பார்த்தீங்கன்னா ஆராசாவையே அமைச்சராக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அப்படி அவங்க நம்ம கேட்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மதிவேந்தன் ஆக்கியிருக்காங்க, ராஜலட்சுமி, அண்ணன் கோவிசேகரன் ஆக்கியிருக்காங்க. இப்படி இந்த ராசாவே வச்சுக்குவோம். என்னதான் இருந்தாலுமே இவர் வந்து பல ஆண்டுகளாக வந்து டிஎம்கேவோட தான் இருக்கிறாரு, தனித்து இல்லை. அதுக்காக சொல்ல வந்தேன் நான். சேர்ந்து உழைக்கின்ற ஒருவருக்கு உயர்த்து வழி நடத்தலாம் இல்லையா, வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா? இல்லை வேற ஒரு கட்சி சப்போஸ் அடுத்த தேர்தலில் வேற கூட்டணிக்கு போயிட்டா இதுதான் வந்து அண்ணன் விஜய் என்ன கேட்குறாரு, ஆட்சியில் பங்கு கேட்கிறார். இதன் அடிப்படையில் தான். அப்போ உழைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். தமிழன் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறான். இதே வேறு மொழியை சார்ந்தவராக இருந்தால் இன்றைக்கி டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் பார்த்தீங்கன்னா பல மொழி, அதாவது தமிழ்நாட்டை சாராதவர்கள் தான் நிறைய வாய்ப்பு பெற்றிருக்காங்க. முக்கியமான பொறுப்புகள்லாம் அலக்காவலத்தை எல்லாம் பொறுப்பில் உட்காந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழனை உட்கார வைக்கிறதில்ல. உயர்கல்வித்துறை முக்கியமான பொறுப்பு தான். அண்ணன் கோவிச்செல்வன் தமிழ் 2 சொல்றீங்க. ஆன் த ஹோல் இன்னைக்கு தமிழனுக்கு அண்ணன் துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர், அவை பல முக்கியமான பொருட்கள்ல முக்கியமான டிசிஷன்ஸ் அவர் எடுக்கிற அந்த பெர்சன்டேஜ்னு போட்டு பாருங்க. ஆனா மக்கள் உங்களால தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு விஷயம் இருக்குல்ல. ஒருவேளை அவங்க வேற்றுமொழி சார்ந்தவராக இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் தொண்டர்களால் தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க விஷயம் இருக்குல்ல. நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப உங்களை போல இப்ப உங்களே ஆட்சியில் அமர்த்தா நீங்களும் நல்லா தான் செய்வீங்க. ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு வருமானா? இல்ல, அந்த வாய்ப்பு, திறமை, அதுக்கேற்ற உழைப்புன்னு நிறைய விஷயம் இருக்குல்ல. அது இல்ல, பின்பலம் ஆள்பலமும் பணபலமும் இருந்தா மட்டுமே ஆள்பலமும் பணபலமும் இருந்தா தமிழ்நாட்டுல என்னத்துக்கு பல பணக்காரர்கள் வந்து ஜெயிச்சிருக்க முடியல. பல பணக்காரர்களை துவக்க வைத்த இடம் தமிழ்நாடாச்சே. பணம் மட்டுமே வச்சு ஜெயிச்சிட முடியும்னா பாஜகவும் காங்கிரஸும் ஈஸியா ஜெயிச்சிட்டு போயிடுமே தமிழ்நாட்டை. காங்கிரஸ் கிட்ட இல்லாத பணமா, பாஜக கிட்ட இல்லாத பணமா, லார்ஜி மார்டின் குரூப் கிட்ட இல்லாத பணமா? அவங்களுக்கு ஏன் கட்சிகள் தேவைப்படுகிறது? இப்போ லீமா ரோஸ் கிட்ட 1000 கோடி இருக்கிறதுல பணக்கார வேட்பாளராக இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் அதிமுகன்னு ஒரு லேபிள் தேவைப்படுது? ஒரு ஐஜேக்குன்னு ஒரு லேபிள் இருந்தாங்க, பெருசா அறியப்படவே இல்லை. இப்போ அதிமுகன்னு ஒரு லேபிளுக்குள்ள வராங்க. அந்த பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. அப்ப இந்த பிளாட்ஃபார்ம்
அந்த இது ஒரு வந்து விஷயம் தேவைப்படுதுல்ல. காலங்காலமா வந்த பணம் மட்டுமே வந்து பிளாட்ஃபார்ம். போதுமா? காலங்காலமா வந்த பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு இப்ப ஆதவ அர்ஜுனா வந்து விஜய வந்து கரெக்ட். யூஸ் பண்றாரு. நீங்க சொன்ன ஒரு ஆ இது சார்லஸோட பையன் சார்லஸ் மார்ட்டின், ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஜேகேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் பாஜகவோட கூட்டணி வச்சு ஒரு 2 சீட் வாங்கியிருக்காரு. மேபி பாண்டிச்சேரியில அவர் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. மேபி முதல்வரா, துணை முதல்வரா ஆவறதுக்கான வாய்ப்புமே இருக்குன்ற மாரி சொல்றாங்க. பணம் மட்டுமே போதுமான ஒரு கேள்வி இல்ல இருக்குல்ல தமிழ்நாட்டுல. பணம் மட்டும் நான் சொல்ல வரல. அந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு வேணும் இல்லையா? இப்ப நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லும்போது டிஎம்கே, ஏடிஎம்கே அவ்வளோதான். இன்னொரு கட்சி உருவானா அது இல்லாம போயிடுச்சு. அண்ணன் விஜயகாந்த் நல்லா தான் வந்தாரு. எதிர்க்கட்சி அவரு தலைவரா தமிழரான இருந்தாரு. ஒரு கேள்வி வரும்ல. இல்ல. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க சொன்ன பேட்டர்ன்ல அவர் தமிழரான ஒரு கேள்வி வந்து நிக்கும்ல. ஆமா அவரு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பணபலம், ஆள்பலம், பிளாட்ஃபார்மும் இருக்கணும். பேக்ரவுண்ட் அந்த இல்ல அடித்தளம். அவருக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுல்ல. பணம் பலம் போதுமான எதுக்கு அளவுக்கு சொல்ல அவர்கிட்ட வந்தேன் பணம் நான் இருந்துச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் டிராவல் பண்ணும்போது, அந்த அம்மா ரிலீமா ரோஸ் சொன்னீங்க இல்லையா? ஆதவ அர்ஜுனுடைய அந்த ஃபேமிலி மாமியார். அவங்கலாம் சொன்னீங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டது. பணம் இருந்தாலும் பிளாட்ஃபார்ம் தேவை. இதுவரைக்குமே தமிழ்நாட்ட ஆண்ட இந்த 2 கட்சிகள். இது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குது. உருவாக்கி வச்சுட்டாங்க. அந்த காலத்துலேருந்து ட்ரெடிஷனலா வந்துருச்சு. இப்ப இன்னும் இல்ல எத்தனை இந்த காலத்துக்கு? பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலுமே பல பணக்காரர்களை தமிழ்நாடு தோற்க வைத்திருக்கிறது. 2014 எலெக்ஷன்ல மத்திய சென்னை இதுல வந்து பாத்தீங்கன்னா தயாநிதி மாறன் தோத்து போறார். தயாநிதி மாறன் கிட்ட இல்லாத கரெக்ட். பணமா? ஜெகத் ரட்சகன் தோத்து போறார். ஜெகத் ரட்சகன் கிட்ட இல்லாத பணமா? ஏறக்குறைய 27,000 கோடிய ஸ்ரீலங்கால கொண்டு போய் முதலீடு பண்றாரு. அப்போ பணக்காரர்கள் அப்படின்ற விஷயமோ இல்ல டிஎம்கே, ஏடிஎம்கேன்ற ஒரு கரெக்ட். பிளாட்ஃபார்ம்ன்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாக்காளர்களுக்கு முன்னாடி வந்து தோத்துல போகுது. இது அந்த வாக்காளர் தானே முடிவு பண்றாங்க. இது தமிழ் மக்களுடைய திங்கிங் இது. பணம் இருந்தாலும் சரி, ஆள் பலம் இருந்தாலும் சரி, நம்ம ஆளக்கூடியவங்க நல்லவங்களா இருக்கணும்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மனநிலை உடையவர்கள் தமிழர்கள். அதை பாராட்டுறேன் நானு. ஆனா இருப்பினும் இந்த 2 பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நமக்கு வேணுமா அப்படின்னா கிடையாது. இன்னும் இல்ல அடுத்தடுத்து அத மக்கள் தான் உருவாக்கலாம். முடிவு பண்ண போறாங்க. இப்ப உருவாக்கலாம். இதுக்கு முன்னாடி 2 அது கட்சி இன்னும் இருந்துச்சு. எத்தனை நாளைக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு தெரியாது. ஏடிஎம்கே 2ஆ உடைஞ்சிருச்சு. 2ஆ இல்ல 3ஆ 4ஆ உடைஞ்சிருச்சு. அடுத்தது பாமகவும் உடைஞ்சிருச்சு. விசிகாவும் உடைஞ்சிருச்சு. அடுத்தது இல்ல ஒரே விசிக இன்னும் உடையல. மொராலஸ் இத்தனை வருஷமா டிராவல் பண்ணவங்க அந்த வேட்பாளர்களே இல்லாம போயிட்டாங்க இல்லையா? பிரிஞ்சுட்டாங்க இல்லையா? அது உடைஞ்சதுக்கு காரணம் ஒரு எடுத்துக்காட்டு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கேவிலே இப்போ அது ஒரு கட்சி தான் கூட்டணியா இருந்துகிட்டு இருக்குது. ஒன்று சேர்ந்திருக்கு. அது எத்தனை வருஷம் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இது எல்லாமே உடைக்கப்பட்டு விட்டது. எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது. இதனால இந்த நேரத்துல ஒரு புதிய சிந்தனை தமிழர்களை தமிழ் வேட்பாளர்களை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அவர்கள் வளர்ந்து விட்டால், ஒன்று சேர்ந்து விட்டால், நாளைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்றவர்கள் தமிழர்களாக மாறுவார்கள். இல்ல தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறவர்கள் தமிழர்களாக மாற வேண்டும் அப்படின்றது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. ஐயா சீபா ஆதித்யநாத்ல இருந்து பல பேர் சொன்ன விஷயங்கள். நாம் தமிழர் கட்சி அவர் முதல் ஆரம்பிக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச சீமான் ஆகட்டும் சரி, ஐயா மூப்பனார் ஆகட்டும் சரி, பல பேர் வச்ச விஷயன்றதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் விஷயம். நம்ம அந்த ஒரு இதுல நம்ம பார்த்தோம்னா கூட வந்து பாத்தீங்கன்னா மாணவி அனிதாவோட மரணம், அந்த அரியலூர் மாணவி அனிதாவோட நீட் சம்பந்தப்பட்ட மரணத்தின் போது ஒரு சினிமா ரிலேட்டட் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. தமிழர்னு பேசிட்டு இருக்கிறப்ப ரஞ்சித்துக்கு ஒரு கோவம் வந்து தமிழன் நீங்க பேசுறீங்களா இந்த இடத்துல, ஆனா ஜாதின்னு வரப்போ பிரிஞ்சிடுறீங்களே. இப்போ தமிழன் இப்போ சீமான் பேசுறப்பமே ஜாதி ரீதியா பிரிக்கிறாங்க. ஜாதி ரீதியான அந்த ஒரு ஏற்றத்தாழ்வுன்றது தொடர்ந்து இருந்துகிட்டே தானே இருக்கு. இது 2 தமிழ் சமூகங்களுக்குள்ளே தான் சண்டை நடக்குது. 2 தமிழ் சமூகங்களுக்குள்ளே தான் மோதல் நடக்குது. கல்யாணம் பண்ணான்னு மாத்தி மாத்தி வெட்டுறாங்க. ஆணவ படுகொலை நடக்குது. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அதே தமிழ் சமூகம் ஒரே சமூகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமிக்காக சண்டை போட்டுக்குது. கோயிலை மூடி வைக்கிறாங்க. ஒரு தேரோட்டத்தை கலந்துக்க முடியல. ஒரு கோயில் திருவிழா நடக்கிறப்ப அந்த இடத்துல ஜாதி பேர் போட்டு இது பண்றாங்கன்னா ஹைகோர்ட் ரீசெண்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அப்போ தமிழ் அப்படின்ற ஒரு ஒற்றை புள்ளியில அடையாளத்துல இணைய முடியுமான ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த இடத்துல வந்து ஜாதின்ற ஒரு பேரியர் வந்து நிற்கிறதுல, ஜாதியோ மதமோ வந்து நின்றுட்டே இருக்கு. கரெக்ட். நீங்க சொல்றது இந்த ஒரு பாயிண்ட்ல போதுமானாக்க இது டைம் எடுக்கும். உடனே நடக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. அது வரைக்குமே அந்த கட்சி கட்டுக்கோப்போட இருந்தது. அவங்க இல்லாத போனோடனே அது ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அது. அடுத்தது டிஎம்கேவில் பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயா இருந்தார். அதுக்கு பிறகு ஸ்டாலின் அண்ணன் இருக்கிறதுனால அது இருக்குது. அடுத்து ஸ்டாலின் அண்ணனுக்கு பிறகு எப்படி இருக்கும்னு தெரியாது நமக்கு. உதயநிதி வந்துட்டாரு. இருந்தாலுமே எத்தனை இது எப்படி அந்த வியூ எல்லா இருக்குன்னு தெரியாது. கட்சிகளுக்கும் அதேதானே. ஒரு மிகப்பெரிய எதுக்குன்னா அப்போ நீங்க சொன்ன ஒரு சிலர் நீங்க கோட்பாடு கொடுத்தீங்களா, எடுத்துக்காட்டா சொன்னீங்க இல்லையா, அவர்களுக்கு அவருடைய காலத்துல இவங்களாம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்ததுனால அவங்க வளர முடியாம போயிட்டாங்க. இப்ப என்னன்னா அவங்க 2 பெரும் தலைகள் இல்லாம இருப்பதனால
புது கட்சிகளோ இளைஞர்களோ அல்லது புதிய சிந்தனைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பிளாட்ஃபார்ம் நிறைய கிரியேட் பண்ணலான்னு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன். இப்போ ரைட் டைமாக இருக்குது. ரைட் டைம் பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய ஓப்பன் பண்ணிக்கலாம், வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன். அப்போ இளைஞர்கள் புது சிந்தனைக்கு வர வேண்டும். ஆனா இப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களாகட்டும் சரி, பெரியவங்களாகட்டும் சரி, கொஞ்சம் ஒரு ஒரு முதிர்ந்த செயல்களாகட்டும் சரி, எல்லாருமே ஜாதியை நோக்கி தானே ஒரு ஒரு கட்டமைப்பா ஜாதியும் மதமாகவும் தானே கட்டமைப்புக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மேல வெளில கொண்டு வரணும். அதுக்கு தான் பிரதர் இப்போ இந்த கான்வர்சேஷன் எதுக்குன்னா, ஜாதியை பார்க்காதீங்க, மதத்தை பார்க்காதீங்க, எதையுமே பார்க்காதீங்க. தமிழன் என்றால் அவனுக்கு வாக்களிங்க. அது ஒரு புதிய சிந்தனை தான் இப்போ நான் தரேன். ஜாதி மதம் மாதிரி மொழியும் ஒரு வகையான ஒரு பற்று, ஒரு வகையான ஒரு இப்போ இந்த எலெக்ஷன் வந்து என்ன சொல்லி நீங்க எலெக்ஷன் நடத்துறீங்க, என்ன டைட்டில் எலெக்ஷன் நடத்துறீங்க? தமிழ்நாடு சட்டமன்ற, தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்களுக்குன்னு ஒரு வாக்குரிமையை எடுத்து தான் இந்த தேர்தல் நடத்துறோம்னா, இது மெயினா மொழி அடிப்படையில தான் இது நடக்குது. மொழி வாரி மாநிலமா பிரிக்கப்பட்டது, அது எல்லைகள் வரைவில் எக்கச்சக்க சிக்கல் இருந்துச்சு. இது வந்து மொழி அடிப்படையில தான் இந்த தேர்தல் நடக்குது. யோசித்து பாருங்க. நம்ம நாடு மொழி அடிப்படையில தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அப்ப தமிழ்நாடுன்னா நமக்கு அடையாளமே தமிழ் தான். அடையாளம் தமிழ், மதங்கள் கிடையாது, ஜாதி கிடையாது, அடையாளம் தமிழ். இது ஏன் இந்த அடையாளம் வந்ததுனாக்கா, இது அந்த காலத்துலேருந்து வந்து மண் தோன்ற கல் தோன்ற காலத்துலேருந்து வந்த ஒரு அடையாளம் தமிழ். அவ்வளோதான், இதை மாற்றவே முடியாது. இந்த அடையாளத்தில் இந்த எலெக்ஷன் வருதுன்னா அதுதான் நம்ம உருவாக்கணும், ஒன்று சேரணும்னு சொல்ல வரேன். இப்போ நிறைய பிளாட்ஃபார்முக்கு ஓப்பனிங் பண்ணிக்கலாம். நம்ம இளைஞர்கள், இளம் பெண்கள் இன்னைக்கு வளரணும், எதிர்கால தலைவர்களாக அவங்க வரணும். இதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒன்று சேரணும், ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரம் இது. ஆனா இப்போ அந்த ஒரு ஒற்றை புள்ளியை தானே விஜய் நோக்கி நகர்றாங்க பல பேர். 2 கட்சிகளை தாண்டி இளைஞர்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னா நிறைய பேர் விஜய் நோக்கி நகர்றதுக்கான காரணம்னா ஒரு புதிய மாற்று, 2 கட்சிகளும் மாற்றா விஜய் இருப்பாருன்ற விஷயங்களை நோக்கி நகர்றாங்க. அப்படியே நீங்க சொல்ல மாதிரி தான் விஜய் வந்து ஒரு தமிழர், 2 பேரும் தமிழர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சீமான் பின்னாடி வந்து இளைஞர்கள் சேர்றதுக்கு காரணம் அதுவாக தானே இருக்கு. கரெக்ட். இப்போ நான் வந்து என்னுடைய நோக்கம் வந்து அண்ணன் விஜயா இருந்தாலும் சரி, அண்ணன் சீமானாக இருந்தாலும் சரி, அவர்கள் தமிழர்கள் என்றால் அவர்களுக்கு வாக்களியுங்கள். அவர்கள் நியமிக்கின்ற வேட்பாளர்கள் தமிழை சாராதவர்கள் என்றால் வாக்களிக்க வேண்டாம்னு சொல்ல வரேன். யார் தமிழன் என்றால் அவருக்கு வாக்களியுங்கள் சொல்கிறேன். அப்போ வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் எல்லாருமே வெற்றி பெறக்கூடியவர்கள் யாருன்னா தமிழை சார்ந்தவர்களாக வந்தால் நன்றாக இருக்கும். அப்போ இளைஞர்கள், நம்முடைய இளம் சமூக மக்கள், அதாவது தலைமுறையில் இருக்கிறவங்க எல்லாம் இதை மாற்றி யோசிக்கணும். அவ்வளோதான். கட்சின்ற மோகத்துல போகக்கூடாது. ஆனா இது ஒரு தமிழ் என்ன வெறின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல போய் நின்று இல்லையா பிரதர். இன்னைக்கு ஏன்னா நீண்ட காலமான ஒரு விஷன், ஒரு கனவு என்னன்னா தமிழ் ஆட்சி செய்யணுன்ற ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்குது. இல்ல தமிழ்நாடாகட்டும் சரி, இந்தியாகட்டும் சரி, உலக பொருளாதாரம் மட்டும் சரி, ஒரு சிறந்த ஒரு நபர், ஒரு நல்ல நபர் ஆட்சி செய்யணுன்றதுதான் இருக்குமே தவிர அந்த ஒரு மொழி சார்ந்து ஒரு மதம் சார்ந்துன்றதுக்குள்ள கொண்டு போய் நிறுத்த முடியாதுல்ல. அப்படி பார்த்தா பாஜக வந்து பெரும்பான்மையா இருக்கிறது இந்துக்கள் தான் இருக்காங்க, பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கனால இந்துக்கள் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்குள்ள போய் நின்றுவாங்கல்ல. அப்ப பாஜகவோட வாதத்தை நம்ம மறைமுகமா வலு சேர்க்கிற மாதிரி போய் நின்றுவோம்ல நமக்கு. கரெக்ட். இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பான்மையா யார் இருக்கிறது? இந்துக்கள் பாகிஸ்தான், இந்துக்கள் இஸ்லாமியர்கள் பேஸ் பண்ணி தான் வந்து இந்தியா பாகிஸ்தானோட பிரிவினே ஏற்பட்டுச்சு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படி பாக்குறப்ப இந்துக்கள் அதிகமா இருக்கிற நாடு இந்தியா. அப்ப இந்தியாவை இந்து நாடா அனௌன்ஸ் பண்ணிடணும், இந்தியா நாட்டுல இந்து மட்டும் தான் இருக்கணும், மத்தவங்க எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜக கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அப்படி இருக்குது இல்லைங்களா. அதே கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து மொழி, இனம், பாலின பாகுபாடு மற்ற எந்த ஒரு வேற்றுமையிலும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களும் இருக்குல்ல. பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஆனா மொழி சார்ந்தோ, மதம் சார்ந்தோ, பாலினம் சார்ந்தோ, இல்ல பிறந்த இடம் சார்ந்தோ எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்க கூடாதுன்னு இருக்கு. அப்ப வந்து வாழ்வாதாரத்துக்குரிய உரிமைகளையும் காப்பாற்றப்பட வேண்டும், மதிக்க வேண்டும், அதுலயும் இருக்குது இல்லையா. இருக்குது. நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்குரியது என்னன்னா, நீண்ட நாள் கனவுன்னா நமக்கு அந்த நாட்டை சார்ந்தவங்க, நம்ம மண்ணை சார்ந்தவங்க ஒரு ஆட்சி செய்யணும் அப்படின்ற ஒரு கனவு, நீண்ட கால ஆசையா உரிமையாவும் நம்ம போராடுறோம் இல்லையா. ஆனா இது கான்ஸ்டிடியூஷன் வைஸ் வந்து தப்பான ஒரு விஷயமா இருக்கும். பட் இந்த மாதிரி விஷயத்தை நோக்கி நகர்றப்ப ஆர்எஸ்எஸ் பாஜகவோட ஒரு வாய்ஸா வந்து போய் இந்த கான்ஸ்டிடியூஷன்லயும் மதம், இனம், மொழி சார்பா வந்து பிளவுபடுத்தப்பட்டு இருந்தாலும் யாருக்கும் பாதிப்புகளை உண்டாக்கக்கூடாது, யாருக்கும் அது தொந்தரவா மாறக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த வரையறையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ நம்ம மொழி அடிப்பில் நின்னா கூட இதனால யாருக்கு என்ன பாதிப்பு, எந்த மாநிலத்துக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இல்ல இதே வந்து மதத்த அடிப்படையில் சொல்றப்ப அது அப்படிதான் இருக்கும். பட் ஆனா பிராக்டிக்கல் ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வேல்முருகன் ஆகட்டும் சரி, சீமான் ஆகட்டும் சரி,
ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி இல்ல அப்படின்ற மாரி விஷயங்கள நோக்கி நகர்றாங்க. ஒரு மேட்ச் நடக்குது. அந்த இடத்துக்கும் ஐபிஎல் மேட்ச் நடக்குது. அந்த இடத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல அங்க இருக்க ரசிகர்கள் மீது தாக்குதல் நடத்துது. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கலவரமே வந்து வெடிக்குது. மொழி சார்ந்து மாநிலத்தில ஆளணும்ன்றது இயற்கை வளம் சார்ந்த விஷயங்கள் பேசுறோம். ஓகே. கேளிக்கை பார்க்க வந்தவங்க. அவங்களுக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இல்ல. அந்த இடத்துல ஒரு மோதல் நடக்குது. ஒரு சின்ன ஒரு கலவரம் வெடிக்குது. அப்ப இத எப்படி எடுத்துக்கிறது? இப்படி இத நோக்கி தான் நகர்றாங்க. யாருக்கும் பாதிப்பே இல்லன்னா, பட் இந்த இந்த ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாதுல்ல. அதுதான் நம்ம நெறைய கான்செப்ட்க்கு இடம் காந்தி குடுத்துட்டோம். இல்ல அதான் சொல்றேன். காந்தி படுகொலை ஆகட்டும் சரி, பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இடம் ஒரு ஒரு குடுத்துட்டோம். இல்ல ஆர்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடியாலஜி மட்டும் தான். அதுக்கு பெருசா ஒரு அமைப்பு இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட்ஸ் கிடையாது அப்படின்ற விஷயம் சொன்னாலுமே, அ ஒரு 2 முக்கியமான காலகட்டத்தில ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பா இருந்திருக்கு. முக்கியமா தேசப்பிதா காந்தி அவர்களோட கொலைக்கு பின்னாடி காரணமா இருந்துச்சுன்ற மாரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. அந்த மாரி பல விஷயங்கள் இருக்குல்ல. இந்த மாரி தானே போய் கொண்டு போய் நிறுத்திருவாங்க. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஃப்ஐன்னு ஒரு அமைப்ப இப்ப ரீசென்ட்டா வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? அந்த இயக்கத்தோட ஆஃபீஸ்ல இருந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2047க்குள்ள இந்தியாவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்தோட ஒரு மதத்தோட நாடா மாத்திருவேன் அப்படின்ற மாரி அவங்க சொன்னதா, டாக்குமெண்ட்ஸ் இருந்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கிளைம் பண்ணப்படுது. பட் அது சார்ந்த விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஆனா ஒரு தடைன்றது வைக்கப்பட்டிருக்கு. இப்படி பேசிட்டே போறப்போ வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி மாரி டிவைட் அண்ட் ரூல் மாரி பிரிஞ்சுக்கிட்டே தானே போகும். கரெக்ட் நீங்க சொல்றது. இப்ப இப்போ அ வெளிநாட்டுலேருந்து வந்து இங்க வந்து வாழ்வாதாரத்துக்காக வேலை பார்க்குறவங்க வந்து எக்கச்சக்கமா இருக்காங்க. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறவங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. இப்போ இதே வாதத்துக்கு இப்போ அமெரிக்கா சொல்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கர்களுக்கு தான் இங்க முன்னுரிமை. மத்தவங்களுக்குலாம் வந்து நாங்க வேலை தர மாட்டோம்ன்ற மாரியான விஷயங்கள கல்ஃப் கண்ட்ரீஸ் எடுத்தா, இங்கிருந்து அங்க போய் வேலை பார்க்குறவங்களோட இந்தியர்கள், தமிழர்களோட நிலைமை என்ன ஆகும்? கரெக்ட் நீங்க சொல்ற பாயிண்ட் நான் உள்வாங்கிக்கிறேன். அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா என்னுடைய இந்த சிந்தனை, புதிய சிந்தனை ஏன் இத நான் மையப்படுத்துறேன், பதிவு பண்றேன்னா, வெளிநாட்ல அமெரிக்காவுல போனீங்கன்னா, நீங்க எந்த அடையாளத்துல நீங்க போறீங்க? அங்க வந்து நீங்க யாருன்னு சொல்லுவீங்க? இந்தியன் தான் சொல்றோம். இந்தியன் அவ்வளோதான். அங்க வந்து நீங்க வந்து எந்த லாங்குவேஜ் பேசுறீங்க, எந்த மொழி பேசுறீங்கன்ற அடையாளம் கிடையாது. இல்ல எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்ன்னு அடையாளம் கிடையாது. இல்ல எந்த மதம் ஜாதிய சார்ந்த சார்ந்தவங்கன்னு கிடையாது. மதம் சார்ந்த அடையாளங்கள், மொழி நாடு சார்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இந்தியன் டிஃபரன்ஸ்ன்றது அவ்வளோதான். இந்தியன் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு டிஸ்கிரிமினேஷன்றது அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கு. அமெரிக்கர்களை தவிர்த்து மத்த எல்லா நாடுகாரங்களுக்கும் டிஸ்கிரிமினேஷன் ஃபர்ஸ்ட் நடந்துகிட்டே தான் பாயிண்டே இருக்கு. யாரு? இந்தியன். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நீ இந்தியனுக்குள்ள நீங்க டீட்டெயிலா உள்ள வரும்போது தான், நீங்க யாருன்னு இல்ல அவன் ஃபர்ஸ்ட் பேரியர்லயே இந்தியன்லயே முடிச்சு விட்டுருவான். அதுதான் ரொம்பவே சொல்றேன். ஏதாவது என்கவுண்டர்ஸ் ஆகட்டும் சரி, அது ரேசிசம் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, இந்தியன் நீ யாரா வேணா இருந்துட்டு போ. நீ கரெக்ட். மேல இரு, கீழ இரு, அங்க இரு, இங்க இரு, ம். எங்க வேணா இரு. இந்தியன் எனக்கு நீ தேவையில்ல போ அவ்வளோதான். அப்படின்ற மாரி டிஸ்கிரிமினேஷன்குள்ள வந்துடுறோம்ல நம்ம. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன் படியே நான் சொல்றேன். நமக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாது, மத வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, மொழி வேறுபாடுகள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது இல்லையா? இப்ப நான் ஒரு புதிய சிந்தனை குடுக்குறேன். தமிழை சார்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லும்போது, தமிழ் வேட்பாளர்களுக்கு ஓட்டளிங்கன்னு சொல்றதுக்கு எதுக்குன்னா, இது வந்து ஜாதிய ஒழிக்கிறோம் நம்ப. மதத்த ஒழிக்கிறோம் நம்ப. இது ஒரு நல்ல காரியங்கள் வரும்போது இல்ல தமிழ் சார்ந்துன்னு போறப்ப ஜாதி, மதம்ன்ற விஷயங்களுக்குள்ள உடைக்கணும் நம்ப. இப்ப மொழியும் அதே மாரி ஒரு பாராமீட்டர்ல தானே வந்து நிக்குது. அதுதான் பிரதர். இப்ப ஒரு மொழி அடிப்படையில நம்ம ஒன்று சேர்ந்தாலும், மொழிய வச்சுட்டு நம்ம யாருக்காவது பிரச்சனை பண்றோமா? மொழி அடிப்படையில யாரையாவது தாக்குறோமா? அப்படின்னா தான் மொழி நம்ம அந்த மொழி அடிப்படையில ஒரு ஒன்று சேர்த்து தப்பு. சமீப காலமா ஒரு 10, 15 வருஷமா இல்லன்னு நினைக்கிறேன். 15 வருஷமா ஒரு 10 வருஷமா கிட்டத்தட்ட இல்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோடை இப்ப காலத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, காவிரி தண்ணி வரலன்னு சொல்லிட்டு, கர்நாடகால இருக்கிறவங்களுக்கும், இங்க இருக்கிறவங்களுக்கும் ஒரு தண்ணி ஒரு பிரச்சனைன்றது ரெகுலரா ஓடிட்டே இருந்துச்சு. லாரி அடிச்சு நொறுக்குவாங்க, கவர்மெண்ட் பஸ் அடிச்சு நொறுக்குவாங்க, லாரியை தீ வச்சு கொளுத்துவாங்க, அங்க இருக்க லோக்கல் வண்டிய அடிச்சு நொறுக்குவாங்க. தமிழர்களோட கடைகள் மற்றும் இடங்கள் சூறையாடப்படும். அதே மாதிரியான சம்பவங்கள் இங்க தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள்ல நடக்கும். அந்த அந்த மாநில மக்கள், அந்த மொழி மக்களுடைய இடங்கள் தாக்கப்படும். அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே தானே இருக்கு. மொழியால எந்த பாதிப்பும் இல்லன்னு நம்ம அதுதான் சொல்லிட பிரதர். முடியாதுல்ல. இப்ப ஒரு குரூப் உருவாகுதுன்னு வச்சுக்கங்க. நம்ம தமிழ் குரூப் உருவாகுறோம்னு வச்சுக்கோங்க. தமிழ் இனம் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கப்படுறாங்க. ஜாதிய ஒழிக்கிறோம், மதத்த ஒழிக்கிறோம், எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு தமிழ்ன்ற ஒரு ஒரு பிரிவாக உருவாகுறோம்னு வச்சுக்குவோம். உங்களுடைய வாதத்துக்குன்னு வச்சுக்கிறேன். அப்ப அது உருவாகும்போது, இதனால இந்த உருவாக்கப்படுறதுனால என்ன பாதிப்பு வருது? பாதிப்புகள் இருக்குதா? இல்லையா? பெர்சன்டேஜ் போட்டு பார்க்கணும். இப்ப இதே இன்னொரு குரூப் உருவாகுது அப்படின்னாக்க, இப்போ வேற மாரி இது இன்டைரக்ட்டா இது நெகட்டிவான குரூப்ன்னு வச்சுக்குவோம். அப்ப இது உருவாகுதுன்னா, இதனால எந்த பாதிப்பு இருக்குதுன்னாக்க, அப்ப இது மாரி உருவாகக்கூடாது. பாசிட்டிவா உருவாகுறதுனால தப்பு கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். இதனால உருவாக்கப்படுறதுனால பிளவுகள், வேறுபாடுகள் அழிக்கப்படுதுன்னா, இது பாசிட்டிவானது. இப்படி ஒரு குரூப் உருவாகி, இதனால பல பிரச்சனைகள உண்டாக்குறாங்க, பல போராட்டங்கள உண்டாக்குறாங்கன்னா, இது தப்பு. ஆனா இப்போ தேர்தல்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, மதம் சார்ந்த விஷயங்கள் நோக்கி தானே நகருது. ஒரு கூட்டணி அப்படின்னா, இந்த மதத்தினர் ஆதரவு, அவங்க அவங்க ஆதரவு, இவங்க ஆதரவுன்ற மாரி ஒரு ஆதரவு நிலைப்பாட்டுல தானே எல்லாருமே போறாங்க.
ம். அதிமுகவுக்கு ஒரு கூட்டமைப்பு ஆதரவு, திமுகவுக்கு ஒரு கூட்டமைப்பு ஆதரவு, விஜய்க்கு ஒரு கூட்டமைப்பு ஆதரவுன்ற விஷயங்கள் நோக்கி என்ன கருத்து? கரெக்ட். இது கேட்கும்போது காமெடியா தான் இருக்குது. ரீசெண்டா வந்து நம்ம அண்ணன் ஸ்டாலின போயிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் சந்திக்கிறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, பேராயர்கள்னு போட்டு ஒரு டைட்டில்ல போட்டு வருது. பேராயர்கள்னா யாருன்னு ஃபர்ஸ்ட்டு மக்களுக்கே தெரியாது. தமிழ் சமூகத்த சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். ஆனா, மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் பேராயர்கள்னா, அவங்க நெனச்சுக்கிறாங்க கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் நெனச்சுக்கிறாங்க. அதாவது ஆர்சி அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அப்படி அப்படி கிடையாது. நம்ம தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா 3 ஆர்சி டயசிஸ் இருக்குது. மெட்ராஸ், மயிலாப்பூர். அடுத்தது வந்து மதுரை ஆர்சி டயசிஸ். அப்புறம் பாண்டிச்சேரி, பாண்டி கடலூர் ஆர்சி டயசிஸ். ஸோ இதுதான் வந்து கட்டமைப்பா இருக்கிற ரோமன் கேத்தலிக்ல இருக்கிற பேராயர்கள் இருக்கின்ற ஒரு 3 தலங்கள் தான் இருக்குது. மற்ற எல்லாமே ஆ பிஷப்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆயர்கள்னு சொல்லுவோம். இதை சாராத மற்ற சர்ச்சை சார்ந்தவர்கள் சிஎஸ்ஐ, பெண்டகாஸ்ட், புரொட்டஸ்டன்ட் இவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? ஏஜி. அவங்க இண்டிபெண்டன்ட்டா உருவாக்கப்பட்ட ஒரு சர்ச்சுகள். அதுல அவங்களே வந்து பேராயர்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அதிலேயே வந்து அபிஷேகம் பண்ணி அத நான் குறையா நான் சொல்லல. நான் ஒரு சர்ச் ஃபாதரா இருக்கிறதுனால அத நான் குறையா நான் பார்க்கல. இருப்பினும் இவர்கள் ஒரு கத்தோலிக்க ஆயர், அதுவும் ரிட்டயர்ட் ஆன ஒரு ஆயர். அது ஆக்டிவா இருக்கிற ஆயர் கிடையாது. ரிட்டயர்ட் ஆன பேராயர். மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே இண்டிவிஜுவல் சர்ச்சை சார்ந்த சோ கால்டு அவங்க சொல்ற அந்த ஆயர், பேராயர்ன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் போய் ஸ்டாலின் அண்ணன பார்க்குறாங்க. பார்த்துட்டு நாங்க கிறிஸ்தவர்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டையும் உங்களுக்கு நாங்க குடுப்போம்னா, இது காமெடியா தான் நான் பார்க்குறேன். எத்தன கேத்தலிக் பிரீஸ்ட்டுங்க வந்தாங்க? எத்தன கேத்தலிக் ஆயர்கள் வந்தாங்க? யாருமே இல்லையே! அப்ப எப்படி ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய ஓட்ட நாங்க குடுப்போம்ன்னு சொல்லி, இப்படி ஒரு பிரச்சாரம் பண்றாங்க. இது இது ஒரு மாயையே, இல்ல ஒரு போலித்தனமான ஒரு அப்ரோச்ன்னு நான் பார்க்குறேன் இத. அப்ப ரெப்ரசன்டேட்டிவா கேத்தலிக் பிஷப்ஸ் வந்திருக்கணும். ஃபாதர்ஸுங்க வந்திருக்கணும். சிஸ்டர்ஸுங்க வந்திருக்கணும். அப்புறம் மற்ற பாஸ்டர்ஸ் நீங்க சொல்ற மத்தவங்கலாம் வந்திருந்தாங்க. அதெல்லாம் இந்த YouTubeல பார்த்தோம். ஸோ அவங்கலாம் வந்திருந்த ஆளுக்கு தெரிவிச்சா, இது கரெக்ட் ஓகே. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு டிஎம்கேன்னு சொல்லலாம். அது இல்ல. யாருமே ஒன்று சேர்ந்து வரவே இல்ல. அப்ப இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக போடப்பட்ட ஒரு செய்திகளாக நான் பார்க்கிறேன். காமெடி செய்தி தான் இது நான் பார்க்கும்போது.